அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم إياي أولا بتقوى الله. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை தங்கள் வாழ்நாளில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் மீதும் தாபியன்கள் தாபியன்கள் மீதும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே அன்று முதல் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்கள் மீதும் ஜும்மாவுடைய சரியான நேரத்தில் வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெற காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் அவனது அருளால் நம்மை சரியான பாதையில் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் பல உண்மைகளை ஆணித்தரமாக பதிவு செய்து வைத்திருக்கிறான். உண்மை என்றால் என்ன? அல்லாஹ்விடமிருந்து வந்தது மாத்திரம்தான் உண்மை என்ற உண்மையை விளங்க வைத்திருக்கிறான். சூரத்துல் கஹஃபுடைய 29வது வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சொல்லுகிறான். முதல் முக்கியமான விஷயத்தையே சொல்லுகிறான். என்னது? குல் நபியே, நீங்கள் போய் சொல்லுங்கள், அல் ஹக்கு மிர் ரப்பிக்கும். உண்மை இருக்குல்ல, அந்த உண்மை என்றால் அது உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்லிவிடுங்கள். அப்போ உண்மை என்பதை எது என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டுமானால் உண்மையின் பக்கம் செல்ல வேண்டும். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உண்மை எது என்று சொன்னால் அது நாம் நம்பி இருக்கிற அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அது மாத்திரம்தான் உண்மை.
அல்லாஹ் சொன்னது உண்மையா இல்லையா என்று அல் குர்ஆனை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரு முறை படித்து பார்த்து விட்டால் நமக்கு விளங்கிடும் அல்லாஹ் சொன்னது மாத்திரம்தான் உண்மை. அதை படிக்கவில்லை என்று சொன்னால் விளங்காது, நம்மளுக்கு உண்மையிலே விளங்காது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ என்ன இவர் குர்ஆனை படிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஓத வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், அதன் பக்கம் மற்ற மக்களை அழைக்க வேண்டும். இதற்காக படைக்கப்பட்டவர்கள்தான் நாம். நாம்னா யார்? உண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள். ஸ்பெஷல் நம்மெல்லாம். மற்ற மனிதர்கள் மாதிரி நம்ம கிடையாது. நமக்கும் அவர்களுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக அல்லாஹ்வே முழுமையாக நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயமே உண்மைதான் என்று நம்பியிருக்கிறோம். உண்மையா பொய்யான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோ சொல்லி கேட்பது ஒன்று, நாம அந்த உண்மையை கண்டுபிடிப்பது ஒன்று. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு உண்மையை நாம அதை தெரிந்து கொள்வது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் உள்ளத்தில். இன்னொன்று அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு நம்புறது, ஏதோ பொத்தாம் பொதுவாக நம்புறது. அதுக்கு உள்ளத்தின் அடித்தத்தில் வேல்யூஷன் இருக்காது, யாரோ சொல்லி நம்புறதுக்கு. அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உண்மை என்று ஒன்று இருக்குமானால் அது உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ்விலிருந்து மாத்திரம்தான் இருக்குன்னு போய் முதல்ல சொல்லிடு. அப்படி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறான், ஃபமன் ஷா ஃபல் மின். இதை படித்து பாருங்கள். முதல்ல படித்து பார்த்துட்டு சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்த பிறகு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னாக்கா நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வமன் ஷா ஃபல் யக்ஃபுர். அப்படி உனக்கு புரிய மாட்டேங்குது, அது உனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா இருக்குமா இருக்காதான்னு டவுட்டாக இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு அதை நிராகரித்து பார், வேணான்னு விட்டுரு. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான் அந்த ஆயத்தில். நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் முதல்ல உண்மைதான் இது என்று முழுமையாக ஆய்வு செய்து உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆணித்தரமாக நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு நம்பிக்கோ. அப்படி இல்லை புரிய மாட்டேங்குது, இல்லை இப்படி இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி நினச்சிட்டாக்கா அதை விட்டுரு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம் பின்னாடி, யாராருக்கெல்லாம் இதை நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு என்ன, யாரெல்லாம் நம்பவில்லையோ அவர்களுக்கு என்ன. இன்னா ஆத்ததுனா லாலிமேன நாரா, லாலிமேன் என்று பதிவு செய்கிற இந்த ஆயத்தில். யார் அநியாயக்காரன்? அது அநியாயக்காரன். லாலிமேனா அநியாயக்காரன். அநியாயக்காரனுக்கு டெஃபினேஷன் என்னன்னு சொன்னாக்கா, விளக்கம் என்னன்னு சொன்னாக்கா, உண்மையை மறுக்கக்கூடிய எல்லாரும் அநியாயக்காரன். பல இடங்கள் ஆயத்து வருது இதே அர்த்தத்தில். இந்த இடத்துல குறிப்பாக உண்மையை எவனெல்லாம் மறுக்கிறானோ அவன் எல்லாம் அநியாயக்காரன். அந்த அநியாயக்காரர்களுக்கு நான் நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அகாத்த பிகும் சுராதி குஹா, அவர்களை அந்த நரகத்துடைய சுவர்களெல்லாம் சூழ்ந்து கொள்ள இருக்கிறது. வை எஸ்தகீஃபு யுகாஃபு பில் மாயி கல் முகுல் எஸ்வில் உஜூ பிஷ் ஷராப் வசாத் முர்த்தஃபகா என்று இவர்களுக்கு அந்த நரகத்தில் எல்லாம் டெஃபினேஷன் கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த நரகத்தை பற்றி. இந்த அநியாயக்காரர்களுக்கு நரகம் இருக்குது. அந்த நரகத்தில் இவங்க தண்ணி தாகம் அடிக்கும் அவங்களுக்கு தண்ணியை கேட்டு தவிப்பார்கள். அப்படி தவிக்கும்போது இவர்களுக்கு தண்ணி குடிப்பாட்டப்படும். தண்ணி ஊற்றப்படும்னா அந்த யுகாசுன்ற வார்த்தைக்கு இந்த கொடுக்கறதில்ல, அப்படியே ஊற்றுறது. அந்த குடிப்பாட்டக்கூடிய அந்த தண்ணி கூட எப்படி இருக்குமா, கல் முகுல், அந்த செம்பு இருக்குல்ல, அந்த செம்பை அணு உலையில் உருக்கி, அந்த செம்பை உருக்கியதன் மூலமாக தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை போன்றது தான் இந்த இது இருக்கும். யஸ்வில் உஜூ, அவர்கள் அந்த அப்படி தெளிக்கும் போது, தூக்கி அடிக்கும்போது அந்த முகம் அப்படியே கருகிவிடும். அந்த முகம் கருகிவிடும் சொல்லிட்டு இந்த குடிபானம் இருக்குல்ல, மிக மிக கெட்டதாக இருக்கிறது. கடைசியாக இவங்க போய் சேர்ற இடம் இருக்குல்ல, இது மிக மிக கெட்டதாக என்று சொல்லி முதல் ஆயத்திலே எல்லாம் டிஃபரன்ஷன் கொடுத்துடலாம். இந்த உண்மையை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ
அந்த உண்மையை மறுக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு அநியாயக்காரர்களுக்கான தண்டனையும் அல்லாஹ் அறிவித்து விடுகிறான். இதை ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், உண்மை எது பொய் எது என்று விளங்கி கொண்டு அந்த உண்மைக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். உண்மை தெரியாமல் வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியாது. ஏதோ வாழுகிறோம் என்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கிடையாது. உண்மையை விளங்கி கொண்டு அந்த உண்மைக்கு தோதுவாக வாழுகிற வாழ்க்கை முறை. அந்த உண்மையை விளங்கவில்லை என்று சொன்னால் என்ன தண்டனை என்று படைத்தவன் சொல்லுகிறானோ அந்த அல்லாஹ் சொல்லுகிற அந்த தண்டனையை படிக்கும்போது நமக்கு உள்ளத்தின் அடித்தளத்தில் நமக்கு ஒரு கவலை வரும். நாம் அங்கே போயிடுவோமோ, இந்த உண்மையை விளங்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் நாம் அங்கே போயிடுவோமோ என்ற பயம் முதல்ல நமக்கு உள்ளத்தில் வரும். படித்தாதான் வரும், யாரோ சொல்லி கேட்டால் வராது. அந்த ஆயத்தை படித்து விட்டு விளங்கினா தான் இந்த பயம் உள்ளத்தில் வரும். அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் இந்த உண்மையை விளங்கி கொண்டு நம்பிக்கை கொண்டு விட்டு அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக தன்னுடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்கிறார்களோ, நல்ல செயல் செய்கிறார்களோ, அதுக்கு இன்னா நான் உதவு அஜரன் மன் அக்ஸன் அமலா. அப்படி எல்லாமே அங்கேருந்து தான் எடுக்கணும். எங்கேருந்து? குர்ஆன்லேருந்து எடுத்து அல்லாஹ் சொல்லுகிற அந்த உண்மையை நம்பி அதற்கு தோதுவாக உள்ளத்தின் அடித்தளத்தில் நம்பிக்கை கொண்டு விட்டு அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக நாம் நம்ம செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம்ல, அப்படி சொல்லணும். அல்லாஹ் சொல்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க, இன்னா நான் முதிவு அஜர மன் அக்ஸனாமலா. யாரெல்லாம் அதுக்கு தோதுவாக தங்கள் வாழ்நாளில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். அவர்களை கூலி என்ன செய்ய மாட்டோம்? வீணாக்க மாட்டோம். லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் யுஹல்லவுன ஃபீஹா மின் தஹபின் யல்பஸூன ஃபீஹா ஃபியாபன் ஹுதரன் இஸ்தபரக்கன் முஸ்தபிலாம் வருது. ஆயத்து நிறைய குர்ஆன் வசனங்கள் வருது. இந்த சொர்க்கம் இருக்குல்ல, இந்த சொர்க்கம் யாருக்கா? அல்லாஹ்வுடைய கலாமை நம்பி வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்பவர்களுக்கு அங்கே உங்களுக்கு தங்கத்தால் ஆன அந்த பிராஸ்லைட், நம்ம பிராஸ்லைட் போட்டு தெரிகிறோமே இல்லையா கையில், அந்த பிராஸ்லைட் கடக மணிகள் அணிவிக்கப்படும். அங்கே உங்களுக்கு பச்சை நிற பட்டாடைகள் அணிவிக்கப்படும். அந்த கலர் கூட சொல்கிறாங்க அந்த ஆயத்தில், பச்சை நிற பட்டாடைகள் அணிவிக்கப்படும். அது சுந்துஸ் என்றக்கூடிய இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய குவாலிட்டி உடையது. இதுதான் பீசஸ் மக்கான், இதுதான் உங்களுக்கு தங்குமிடம் நல்ல தங்குமிடமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு இறுதியாக இருக்க போகிற இடங்களில் இதுதான் சிறந்த இடமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுடைய உண்மையை ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை சொல்லி கொடுத்து அதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லுங்கள். குர்ஆனில் கிட்டத்தட்ட 700 இடங்களுக்கு மேற்பட்டு இந்த அல் ஹக்கு என்ற வார்த்தை குர்ஆனில் வருது. எங்கெல்லாம் இந்த ஹக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் ஆய்வு செய்து பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடமிருந்து வந்த செய்திகள் மாத்திரம்தான் உண்மை, அது அல்லாத அதில் சூழ்ச்சி செய்து மனிதர்கள் என்னுடைய உண்மையையும் அவர்களுடைய கைகளால் எழுதப்பட்டதையும் பொய்யையும் கலந்து அவர்கள் புத்தகத்தை எழுதி வைத்து கொண்டு இந்த மனித இனத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி பல இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட், ஹக்கு என்பது அல்லாஹ் சொன்னது மாத்திரம்தான். மனிதன் எந்த மனிதன் சொல்லியிருந்தாலும் அந்த மனிதன் சொன்ன விஷயத்தில் உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் என்ற முடிவுக்கு முதல்ல வந்துடணும். இது எப்படி இருந்து உண்மையும் பொய்யும் கலந்தது என்று சொல்லி அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். குறிப்பாக 2வது அத்தியாயம் 79 சொல்கிறான், வயலுல் லில்லவீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம் சும்ம யக்கூலூன ஹாதா மின் இந்தில்லாஹ் லியஸ்தரு பிஹி ஸமனன் கலீலா வவைலுல்லஹும் மிம்மா கஸபத் ஐதீஹிம் பவைலுல்லஹும் மிம்மா யக்ஸிபூன். தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த உண்மையை பொய்யை கலந்தது யார், எப்படி கலந்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை பக்கராவுடைய 79வது வசனத்தில் சொல்லிடுறான். என்னது? சில பேர்களுக்கு ரொம்ப ரொம்ப கேடு இருக்கிறது. என்ன காரணத்தினால்னு சொன்னாக்கா, அவர்கள் தங்களுடைய கைகளால் புத்தகத்தை எழுதி வைத்து கொண்டு அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். மின் இந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து வந்தது சொல்கிறாங்க.
அதனால இவங்களுக்கு கேடு இருக்கிறது. எதுக்கெல்லாம் கேடு இருக்கிறது? எந்த கருத்தை இவர்கள் கையை கொண்டு எழுதினார்களோ அந்த கைகளுக்கு கேடு இருக்கிறது. கொஞ்சம் விலைக்கு விற்பதற்காக இவர்கள் செஞ்சாங்க இந்த காரியத்தை, அதற்கு பிறகு சம்பாதிச்சாங்களே பணம், அந்த பணத்துக்கும் கேடு இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனத்தில் உண்மை எப்படி பொய்யோடு கலக்கப்பட்டது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிவிடுகிறான். அப்போ மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த ஹக் இருக்கிற அல்லாஹ்வுடைய உண்மை இருக்குல்ல, அது அமைதியாக அழகாக இருக்கிறது. யாரும் அதை ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி கூட அழிச்சிட முடியாது. அது கருத்துக்களையோ அவருடைய சொல்லாடலையோ அது தருகிற விஷயங்களையோ அது தருகிற அந்த நிதர்சனமான உண்மைகளையோ எவன் திரண்டாலும், எத்தனை கோடி பேர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் திரண்டாலும் அந்த உண்மையை அழித்து விட முடியாது என்கிற அளவிற்கு அல்லாஹ் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இது உலக சப்ஜெக்ட் இது, உலகத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் இது. என்னது? அல்லாஹ் சொன்ன உண்மையை நாம் நம்பி அதன் பிரகாரம் அமல் செய்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு மாறு செய்தோம் என்று சொன்னால் நரகம் கிடைக்கும். அந்த நரகத்தினுடைய தண்டனை பற்றி அல்லாஹ் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு பொய் இந்த உலகத்தில் எப்படி வந்ததுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அல் குர்ஆனில் அந்த நரகத்துடைய காட்சிகளையும் சொர்க்கத்துடைய காட்சிகளையும் அல்லாஹ் நமக்கு லைவ் பண்ணுறான், லைவாக சொல்கிறான். இப்போ குர்ஆனில் லைவ்னா என்னது? அந்த லைவ் காட்சிகளை அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டி அதை அப்படியே நமக்கு அல்லாஹ் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. உதாரணம் பாருங்களேன், 57வது அத்தியாயம் 14வது வசனம். இதில் 2 பேர்கள் சந்தித்து கொள்வர்களாக அல்லாஹ் அங்கே சொல்கிறான். அந்த ஆயத்தில் 2 பேர்னா யார்? ஒரு பக்கம் நரகவாதி, இன்னொரு பக்கம் சொர்க்கவாதி. இவங்க 2 பேரும் அங்கே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த ஆயத்தில். யுனாதூனஹும் அலம் நக்கும் மாக்கும். என்ன அர்த்தம்? இப்போ நாங்களும் உங்கள் கூட தான் இருந்தோம், நீங்களும் எங்கள் கூட தான் இருந்தீங்க, ஆனால் நீங்களாம் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க, நாங்களாம் நரகத்தை வந்துட்டோமே, எப்படி? புரியுதா? அங்கே 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். அப்போ இவங்க பதில் சொல்வதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். காலு, இவங்க சொல்லுவாங்க, பலா, ஆமாப்பா சென்று தான் இருந்தோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வலாக்கின் ஃபதன்தும் அன்ஃபுஸக்கும். முதல் பாயிண்ட் இது, அந்த ஆயத்துடைய முதல் பாயிண்ட் இது. வலாக்கின் ஃபதன்தும் அன்ஃபுஸக்கும். என்ன அர்த்தம் அதுக்கு? உங்களை நீங்களாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி உங்களை நீங்களே சோதனையில் ஆழ்த்தி கொண்டீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். நரகத்துக்கு வந்ததற்கான காரணத்தை சொர்க்கவாதிகள் அங்கே விளக்குகிறார்கள். எப்படி? முதல் காரணம் என்னவா? நீங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொண்டு உங்களை நீங்களே சோதனையில் ஆழ்த்தி கொண்டீர்கள். இதை படிக்கும்போது நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா, நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராமை அல்லாஹ் போட்டு உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்துருக்கிறான். ஆனால் இந்த மனித கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா, தானாக ஒரு கற்பனை பண்ணுது. இப்போ எப்படி கற்பனை பண்ணுது? நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஏன்னா என்னுடைய ப்ரோக்ராம் என்ன? புரியுதா? டோட்டல் ஒன்றும் இதில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் போட்ட ப்ரோக்ராம் என்ன? அல்லாஹ் போட்ட ப்ரோக்ராம் நான் உன்னை படைத்திருக்கிறேன், நீ எந்த பொருளாகவும் இல்லை, எந்த பொருளும் கிடையாது, அட்ரஸே உனக்கு கிடையாது, நான் உன்னை படைத்திருக்கிறேன். எதற்காக படைத்திருக்கிறேன்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் சொன்ன மாதிரி அடிபணிந்த அடிமையாக வாழ்வதற்காக உன்னை நான் படைத்திருக்கிறேன், உன்னையும் ஜின்களையும். நீ வெளியே வந்த பிறகு உனக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன். ஹலக்கலக்கும் மாஃபில் அல்லி ஜமியா. உலகத்தில் படைக்கப்பட்டது எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். அதனால் வந்த இடம் என்ன இடம்? அது இங்கே தங்கி இருக்கிற இடம் இருக்குல்ல, இந்த தங்கி இருக்கிற இடத்துல நீ கொஞ்ச காலம் தான் வாழ முடியும். அதுக்கெல்லாம் நீனே பார்த்துக்குவது, அதுக்கெல்லாம் பெரிய சான்று தேவையில்லை. இந்த உலகத்தில் மனிதர்கள் கொஞ்ச காலம்தான் வாழ முடியும் என்பதற்கு மிகப்பெரிய எவிடன்ஸ்லாம் தேவையில்லை. உனக்கே தெரியும், மவுத்தாகிட்டு இருக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, பிறக்குது, அதெல்லாம் பார்க்க தானே செய்கிற நீனே. அதனால் இந்த உலகத்தில் நீ கொஞ்ச காலம்தான் வாழ போகிற. அந்த வாழ போகிற அந்த நாளில் நான் சொன்ன மாதிரி தான் வாழணும். நான் சொன்ன மாதிரி வாழ்றது ஈஸியாக கஷ்டமா? வெரி 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 ஈஸியாக இருக்குது. இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. ஒரு மனிதன் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன ப்ரோக்ராம் படி வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இவனாக போடுகிற ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அது ரொம்ப ஈஸின்னு சொல்லி. அதனால தான் இந்த அந்த நரகவாதிகள் ஏன் நரகத்துக்கு போனாங்கன்னு சொன்ன காரணத்தில் முதலாவதாக சொல்கிற காரணம் என்னது? ஃபத்தன்தும் அன்ஃபுசிக்கும். நீங்கள் நான் போட்ட அல்லாஹ் போட்ட ப்ரோக்ராமில் எடுத்துக்கல, நீ ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுக்கிட்ட. அல்லாஹ் என்ன ப்ரோக்ராம் போட்டான் நம்மளுக்கு? அல்லாஹ் என்ன ப்ரோக்ராம் போட்டோன்னு சொன்னாக்கா, நீங்கள் இந்த உலகத்தில் முதல்ல எனக்கு அடிபணிய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வரணும். அடிபணிவதற்கான ஆரம்ப கட்டம் என்னை நீ வணங்க வேண்டும். வணங்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நடைமுறைகள், உன்னுடைய சம்பாத்தியம், உனக்கு தேவையான விஷயங்கள் எதையெல்லாம் நீ ஏற்படுத்தி கொள்கிறாயோ அது எல்லாம் நான் சொன்னதாக இருக்க வேண்டும். உன் இஷ்டத்துக்கு நீ ப்ரோக்ராம் போடக்கூடாது. நான் எப்படி சம்பாதிக்க சொன்னேன் அப்படி சம்பாதிக்கணும். நான் எப்படி நிக்கா பண்ண சொன்னேன் அப்படி நிக்கா பண்ணணும். நான் எப்படி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சொன்னேன் அப்படி நீ செஞ்சுருக்கணும். நான் எப்படி வளர்க்க சொன்னேன் அப்படி நீ வளர்த்துருக்கணும். எதை நோக்கி உன்னுடைய உள்ளம் போயிருக்கணும்? இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் தங்க போகிறேன், கபூர் இருக்கிறது, கபூருக்கு பிறகு விசாரணை இருக்கிறது, அங்கே போய் நல்லதா கெட்டதா என்று நான் கேட்கப்படுவேன். அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய ப்ரோக்ராமை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். அந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குது? அல் ஹக்கு உள்ளே இருக்குது. நீ சித்து வந்து அங்கே தான் வரணும். அந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குது? உண்மையிலே இருக்கிறது. உண்மை யார் சொல்லியிருக்க வேண்டும்? நான் யாரை நம்புகிறோனோ அந்த அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அப்போ அந்த அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னு நான் பார்க்கணும்ல. அல்லாஹ் சொன்ன ப்ரோக்ராம் படித்து தான் நான் வாழ்ந்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும் நம்பிட்டு நானாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையில் கிராஸ் ஆகுதுங்க. அந்த நம்பிக்கையில் கிராஸ் ஆகுது. அப்போ நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் என்னை படைத்தவன் என்ன சொன்னான் என்று நான் முதல்ல ரெஃபர் பண்ணுமா வேணாமா? ரெஃபர் பண்ணாதானே அந்த கேள்விக்கு அங்கே பதில் சொல்ல முடியும். அங்கே போயிட்டு இப்போ நானாக ப்ரோக்ராம் போடுறேன். இப்போ எப்படி நான் சம்பாதிக்கிறது எப்படினாலும் சம்பாதிக்கலாம், நிக்கா பண்ணுறது எப்படினாலும் நிக்கா பண்ணலாம், வணங்குறது அவன் வணங்கினா வணங்காட்டினா போகலாம். ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வந்தால் போதும், அது ஜும்மாவுக்கு வந்தால் போதும், அது எப்பயாவது வந்தால் போதும். இவங்க அப்படி தான் பேசுவாங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அது என்ன ப்ரோக்ராம் அதுன்னு சொன்னாக்கா நமக்கு நாமே போட்டுக்கொண்ட ப்ரோக்ராம் அது. அல்லாஹ் சொன்ன ப்ரோக்ராம் அது கிடையாது. அப்புறம் என்ன நினைக்கிறோம்? இப்படியே தொழுதுகிட்டே உட்காந்துருந்தா எப்பப்போ வேலை செய்கிறது? இப்படி காலைல கூப்பிட்றாங்க, மத்தியானம் கூப்பிட்றாங்க, ஆசர் கூப்பிட்றாங்க, வேலை வெட்டி இல்லை இவங்களுக்கு. இப்படியே கூட்டிகிட்டே இருந்தால் காலங்காலமாக இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் ஏன் வேலையை எப்போ பார்க்கறது? நான் கற்பனையாக சொல்லலை, நிலைமை தான் இன்றைக்கி. நான் கற்பனையாக பேசலை. இதை நிலைமை என்னண்டாக்கா தொழுகை என்பது கூட கஷ்டமாகப்படுகிறது. ஆனால் அதை நீ செய்து விட்டால் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் உண்மையில் சொல்லுகிறான். அல் ஹக்கில் சொல்கிறான், குர்ஆன்ல சொல்கிறான். என்னை நோக்கி நீ வந்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு தேவையான அனைத்தும் மறைவாக நான் தருகிறேன். வம்மை எத்தக்கில்லாக எர்சுகுஹு மின் ஹைசு லா யக்தசிப். உண்மை இது, குர்ஆன் அல் ஹக்கில் இருக்குது. நீ என்னை நம்பி நான் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகிறேன் என்று நம்பி, கபருக்கு போகப் போகிறேன் என்று நம்பி, அல்லாட்ட நிற்கப் போகிறேன் என்று நம்பி உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உன்னுடைய ரிஸ்க்கு நான் பொறுப்பு. இப்படியே உண்மையில் இருக்குது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, வமன் சல்லா சலாத்தல் ஃபஜ்ரி ரிமத்தில்லா. எவன் ஒருவன் ஃபஜர் தொழுகை தொழுது விட்டானோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறான். உனக்கு இதில் நமக்கு சில பேர்களுக்கு இல்லாமல் ஷால எல்லாரையும் சொல்லலை, சில பேர்களுக்கு இந்த ஹக்கையுமே படிக்கலை. எங்கே கோட்டை விட்டாங்கன்னு அந்த சமுதாயம் உண்மையையும் படிக்கலை. அந்த உண்மையாக வாழ்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் படிக்கலை. ரெண்டையுமே படிக்காமல் தான் தோன்றித்தனமாக என்னுடைய மனசில் என்னெல்லாம் படுதோ அது மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுமாப்பா அப்படி நினச்சா பார்த்தீங்களா? அதான் அங்கே ஃபத்தன்தும் அன்ஃபுஸக்கும் அர்த்தம். காலு பலா ஆமாப்பா சேர்ந்து தான் இருந்தோம். ஆனால் ஃபத்தன்தும் அன்ஃபுஸக்கும் உனக்கு நேர சோதனை ஆக்கிக்கொண்ட. அப்போ இதை நம்ம நம்பாமல் நம்புகிறோமா நம்பலையான்னு யாருக்கு தெரியுது? அல்லாஹ் சொல்கிறான், என்னை நம்பி நீ ஃபஜர் தொழுதிட்டனாக்கா உனக்கு ரிஸ்க்கு நான் தர்றேங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ வெளியே போகிறதுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஃபஜர் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு வெளியே போகிறீங்கள, போனோடனே உனக்கு பாதுகாப்பு வந்துடுது. உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் 2 நாள் பாதுகாப்பு. இது நம்ம மௌத்தார் வரைக்கும் பாதுகாப்பு இருக்குது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, நான் கணக்கு சொல்கிறேன் பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 150 வேலை, ஒரு வருஷத்துக்கு 1800 வேலை,
10 வருஷம் நீங்கள் வந்து இந்த தொழுகையை விட்டுருந்தா 1,80,000 கேள்விக்கு பதில் சொல்லணும் நாளைக்கு மறுமையில். 10 வருஷம் ஒரு மனிதன் தொழவில்லை என்று வைத்து கொண்டால், வெறும் ஜும்மா மட்டும்தான் தொழுதேன், நான் வந்து 27ஆம் கிழமை தான் தொழுதேன், அல்லது பெருநாள் தான் தொழுதேன், ஒரு வருஷத்துக்கு 4 தொழுகைன்னு வச்சிங்களேன், அந்த 31 மைனஸ் பண்ணிங்க இதை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1800 வக்துக்கு 1800 கேள்விகள் மறுமையில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சு, தொழுகைக்கு மாத்திரம்தான் கேள்வியாங்க. மற்றது கூட எல்லாம் போட்டி போய் விட்டுருவோம். நோன்பு வைக்கல, உடம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு யாருக்கு ஏழைக்கு உதவி கூட கொடுத்து பெற்றுடலாம். அது மாதிரி ஹஜ்ஜு செய்யல பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு மற்ற காரியங்கள் செய்யலாம் கூட பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்னது? யாபுதூன் என்ற வார்த்தைகள் படைச்சிருக்கிறது அதுக்கு தான் அர்த்தம். அதுக்கு உன்னை படைத்ததே அதற்கு தான், நீ என்ன வேறு ப்ரோக்ராம் போடுற அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அங்கே சொல்கிறான், நான் போட்ட ப்ரோக்ராம் இவன் ஃபாலோ பண்ணலை, இவன் வேற ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வேறு பக்கம் போயிட்டான், அதுலையாவது நிம்மதியாக இருக்கிறானா இவன் இந்த உலகத்தில்? எவனாவது இவன் ஒரு ப்ரோக்ராம் போட்டான்ல, அதுலையாவது நிம்மதி இருக்கிறானா? பொண்டாட்டிக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும், பிள்ளை நல்லா கொண்டு வந்துடணும், பெரிய ஆள் ஆக்கிடணும், வீட்டை கட்டிடணும், பேங்க் பேலன்ஸ் வந்துடணும், தொழிலதிபராக இருக்கணும், கார் வாகனங்கள் இருக்கணும்னு நினச்சால அதுலையாவது இவன் வந்து சக்ஸஸ் ஆனானா? அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும். அல்லாஹ் குர்ஆனை ஹக்கில் பதிவு செய்கிறான். இதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் எதிரிகள் அப்படிங்கிறான். எப்போ எதிரியாக மாறுவாங்க தெரியுமா? ஏன் எதிரியாக மாறுறாங்கன்னு சொன்னாக்கா, நீ நம்ம எல்லாம் அவங்களுக்காண்டி இங்கே பாடுபட்டுருப்போம், ஆனால் எல்லாம் அங்கே ஆப்போ எனக்கு சொல்லன்றோம். அவள் அங்கே வந்து எனக்கு இதை பற்றி சொல்லவே இல்லை, உனக்கு தெரிஞ்சதுன்னு அவன்கிட்ட சொல்லுவார், நமக்கு தெரிஞ்சதுன்னு அவள்கிட்ட சொல்ல முடியும். அவளையும் ஆடம்பரமாக வளர்க்குறது, பிள்ளைங்கள் அடிப்படையை சொல்லி வளர்க்குறது இல்லை, பிள்ளைக்கு தேவையான இந்த நாலேஜ் கொடுக்கறது இல்லை, நாம் அல்லாஹ் சொன்ன நாலேஜை கொடுக்காம வேறு நாலேஜை போட்டு திரியறது. அதனால் ஃபதன்து அன்ஃபுஸக்கும் இப்போ தரபஸ்தும். அடுத்த காரணம் நேரத்துக்கு அது சுருக்கமாக சொல்கிறேன். முதல் காரணமே நீ போட்ட ப்ரோக்ராம்ங்கிறாங்க. நான் போட்ட ப்ரோக்ராமை நீ வந்து கேன்சல் பண்ணின அல்லது நடித்த. நீ இந்த உலகத்தில் ஒன்று கேன்சல் பண்ணிட்ட அல்லது கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு வச்சுக்குவோம் ஊருக்கா மாதிரி. இஸ்லாம்ங்கிறது சாப்பாடு, உலகங்கிறது ஊருக்கா. இவன் என்ன பண்ணிவிட்டான் அப்படியே மாற்றி, இஸ்லாம்ங்கிறது ஊருக்கா, உலகம் வந்து சோறு. கொஞ்சம் லைட்டாக தொட்டுக்கிறது எப்படி எப்படி லைட்டாக இப்போ காட்டிக்கோ, தலையை காட்டிக்கோ, எப்போச்சும் உதவும் நம்மளுக்கு. தூக்கணும்ல நாளைக்கு ஜனசத்துக்கு வந்து ஆள் வேணும். ஏன்னா அவன் தான் வச்சுருக்கானுல்ல, எப்படி கடைசி நேரத்தில் துவா செஞ்சு அனுப்பி விட்டாங்க, பேர் வாரன்னு வச்சு எழுதி வச்சுக்கிறான் கடைசி நேரத்தில். அந்த நம்பிக்கையில் தான் சுற்றுறவன ரொம்ப பேர். அந்த நம்பிக்கையில் தான் கடைசியில் போகும்போது பார்சல் பண்ணும்போது எல்லாம் செஞ்சு துவா செஞ்சு அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்ட்டு. அங்கெல்லாம் யாரும் இல்லை, அங்கே வந்து யாருக்கு எந்த சப்போர்ட் பண்ண முடியாது. குல்ல இன்சானின் அல்சம் நாகு தாயிரகு ஃபி உனுக்கிஹி வ நுஹ்ருஜலகு யௌமல் கியாமா எல்காஹு மன்சூரா இக்ரா கிதாபக். குர்ஆன் வசனம் ஹக்கில் சொல்லிட்டு இதெல்லாம் அந்த வசனம்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்துகளில் ஆழமாக அவர்கள் செய்கிற செயல்களை நாம் பதிஞ்சு வைத்திருக்கிறோம். மறுமை நாள் என்று அதை எடுக்க இருக்கிறோம். எல்காஹு மன்சூரா, தெளிவாக இதை பார்க்க இருக்கிறான் அவன். அவன்கிட்ட சொல்லுவோம், இக்கிற கிதாபக்க, உன் புத்தகத்தை நீ படின்னு சொல்லுவோம். பொண்டாட்டி புத்தகத்தை படிக்க மாட்டோம், நம்ம புள்ள புத்தகத்தையே படிக்க மாட்டோம், உறவினர்கள் புத்தகம்லாம் படிக்க மாட்டோம். இங்கே வந்து அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்ட உறவு முறைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு என்னை பார்த்து என்னை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு போய் நிற்கணுங்க. இந்த உலகத்தில் வாழணும்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனை பற்றி யோசித்து கொண்டே அடுத்தவர்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்மளை மறந்துடுறோம். இப்போ நம்ம என்னமோ கூட்டமாக எல்லாம் வர்ற மாதிரியும், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் அங்கே வர்ற மாதிரியும். அல்லாஹ் சொல்கிறானே, அல்யா யஃபிர்ரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ சாஹிபத்திஹி வ பனிஹி குல்லும்ரி மின்ஹும் யௌமைதின் ஷானுன் யுக்னி. ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கு என்று ஓடுகிற ஒரு காலம் இருக்கிறது. இதில் நம்மளால் சொல்கிறோம், சொந்த கற்பனை கையால் எழுதி வச்சது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னான், அல் ஹக்கு என்பது குர்ஆனில் இருக்கிறது. அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமோ இருக்காதோன்னு படித்தா சட்டாகாது. இருக்கும், கண்டிப்பாக அதுதான் உண்மை என்பதை முதல்ல ஆணித்தரமாக உள்ளத்தில் அடித்ததை கொண்டு வந்தாகணும். அது கொண்டு வந்து செயல்பட்டால் தான் அதுக்கு பேர் முஸ்லீம். அது கொண்டு வரல என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊருக்காக மாதிரி தொட்டுக்க வேண்டியதான் இஸ்லாத்தை. ஊருக்க மாதிரி தொட்டிக்கிட்டு சரி எங்கேயாவது உதவி கொஞ்சம் பார்த்துக்குவோம். சில பேர் கேவலம் நினைப்பாங்க அங்கே உட்காந்துருந்தாக்கா. என்னது ஏண்டா, சில பேர் கேட்போம், நம்ம சவுதியில் இருக்கும்போது
சவுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழாதவனை அந்த வேறு மதத்துக்காரவங்க கேட்பான், என்ன பாய் ஏன் போக மாட்டேங்கிறீங்க, அவனுக்காண்டி போய்ப்பான் சில பேர் உள்ள லாக் பண்ணிட்டு தூங்குறது. எதுக்கு எதை பரவாயில்ல சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. காரணம் என்னண்டா விலங்குல எதை விளங்கணுமோ அதை விளங்கல, எதெல்லாம் லைட்டாக விளங்கினா போதுமோ அதை ஃபுல்லாக கட்டு வச்சுக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதில் லைட்டாக விளங்கினா போதும், அதெல்லாம் பெருசாக மலை மாதிரி மண்ணில் எடுத்து போய்த்து எப்போ பார்த்தாலும் தலைவலி, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு டென்ஷன், ஒன்றுமே முடியல, எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு அடுத்தது. எப்படி முடியும் இந்த உலகத்தில்? ஏன்னா இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்காக எல்லாம் படிச்சிருக்காங்க. அந்த உலகத்தை, இந்த உலகம் என்பது அனுபவிப்பதற்கான இடமே கிடையாது. பல இடங்கள் எல்லாம் குர்ஆன் சொல்கிறான். லைட்டாக அழகாக அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு தருவான், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து தான் பார்ப்போமே, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து தான் பார்ப்போமே, கிடைக்குதா கிடைக்கலையான்னு தான் பார்ப்போமே என்று முதல்ல ஆய்வு செஞ்சு பார்க்கணும், வந்து பார்க்கணும். நீ குடுன்னு அப்புறம் தான் வராமா சில பேர். அல்லாட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா தோசை இருக்குது, நீ முதல்ல எனக்கு வந்து ஒரு 4 பில்டிங் கொடுத்துரு, ஒரு 2 ஏக்கர் எனக்கு இடத்த கொடுத்துரு, நல்லா நான் வசதியாக கொடுத்து அப்புறம் நான் வந்து பார்க்குறேன். அல்ல சொல்ல முதல்ல வாடா நீங்கள் அப்படிங்கிற, முதல்ல இங்கே வா, நீ என்ன எனக்கு நீ வந்து நான் படித்து ஒன்று விட்ருக்கேன், எனக்கு போய் நீ வந்து டெண்டு வைக்கிற, முதல்ல நான் சொன்ன மாதிரி நீ செய், அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிறதில்லை. நீனே பாரு, உலகத்தில் எல்லாமே கிடைக்கும், கிடைத்து இருக்கிறது, கிடைத்து கொண்டே இருக்கிறது எத்தனையோ. அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு விடையாந்தாங்க அவங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதுதான் உண்மைன்னு விளங்கின பிறகு தான் ஆஹா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உண்மை என்னான்னு விளங்காமல் இருந்தோம், இது உண்மை கரெக்டாக தான் இருக்குது, அல்லாஹ் தான் கரெக்டாக பேசுகிறான். அதுக்காக தான் சதக்கல்லா குல் சதக்கல்லா, அல்லாஹ் தான் உண்மையை சொல்லிவிட்டான் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ இந்த நாலேஜ் எங்கேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு? அங்கே போய் பார்த்தா தான் நம்முடைய வாழ்க்கை வந்து முதல்ல மாறும். நம்ம வந்து ஒரு மாயையில் சுற்றுறோம், அப்படி அது வருதுங்க ஒரு மாயை. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், முதல்ல சொன்னது என்னது, ஃபர்ரத்துக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ரோக்ராம் போட்டீங்க, தரபஸ்தும் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க என்னண்டு, இது மாதிரி தொழுகிறவன் இபாத் செய்கிறவன் ரோட்டில் போனால் ஒரு நக்கல் பண்ணுவான், இதெல்லாம் குர்ஆன்ல வசனம் இருக்குது. எத்தகாமசூன் இதா மர்ரூபிஹிம் எத்தகாமசூன், இதை எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்காங்க இவங்க. அது கரிஞ்சாலை காட்டுறது தான், அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க எல்லாம். அப்படி ரோட்டில் நடந்து போகும்போது என்ன எப்போ பார்த்தா இங்கே போயிட்டு இருக்காங்க வேறு வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்னு நினைப்பானா இவன். இதுதான் அங்கே எல்லாம் சொல்லி காட்டுறோம் அந்த ஆயத்தில் 57-14. என்னது, நாங்கள் வந்து சூப்பராக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க, நாங்கள் அழிந்து விட வேண்டும் என்று நீங்கள் இழுத்து கொண்டிருந்தீர்கள். அடுத்தது தரபஸ்தும் வர்த்தபுத்தும் சந்தேகம். வர்த்தபுத்துங்கிற அரபி வார்த்தைக்கு சந்தேகத்திலே வாழ்கிறது. எப்படி இருக்குமா இருக்காதா, கபர் கேள்வி இருக்குமா இருக்காதா, சொர்க்க நரகம் இருக்குமா இருக்காதா, இல்லை இவங்க போய் சொல்கிறாங்களா, அதுக்கான எவிடன்ஸே காணுமே. இப்படிலாம் சிந்தனை வந்து, அதாவது நான் சொல்கிறது என்னன்னு சொன்னாக்கா, செயலில் காட்டுகிறார்கள், இதை செயலில் காட்டுகிறார்கள் எல்லோரும். எப்படி? அப்போ உண்மையிலே நம்பிக்கை கொண்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ வேண்டியது தானே. செயல்கள் இப்படி சொல்ல வைக்குது எங்களை, நீங்கள் செய்கிற செயல்கள் இப்படி சொல்ல வைக்குது, புரியுதா? அப்போ அங்கே போய்ட்டு என்ன சொல்ல போகிறாங்க, தரபஸ்தும் கர்ரத்துக்குமுல் அமானியுங்க வார்த்தை ரொம்ப, அதை வந்து தஃசீரில் நம்ம வந்து படித்தோம்னு சொன்னாக்கா சுப்ஹானல்லாஹ், அந்த கர்ரத்துக்குமுல் அமானியுங்கிற வார்த்தைக்கு என்னன்னாக்கா, இந்த மனித சமுதாயம் கற்பனையிலேயே அந்த உழன்று கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நேரத்தை கருதி. கர்ரத்துக்குமுல் அமானியுன்னது கற்பனையாக ஒரு கற்பனையை உள்ளத்தில் எடுத்து வைத்து கொண்டு அந்த கற்பனை பக்கமே அவன் போய்கிட்டே இருந்தான். கர்ரத்துக்குன்னா அப்படியே மயக்கிட்டுச்சு, அவனை பிடிச்சி அந்த கற்பனையே மயக்கிடுச்சு. ஏன்னா இவன் தான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கான்ல, அதை அப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், இது அப்படியா அது அப்படியா, என்னமோ 1000 ஆண்டு காலம் வாழ மாதிரி பெரிய ப்ரோக்ராம் போட்டு அந்த பக்கம் எங்களால். அதுக்கு அர்த்தம் அதுக்கு கர்ரத்துக்குமுல் அமானியு ஹத்தா ஜா அம்ருல்லா. எது வரைக்கும்? பௌத்து வர வரைக்குமே இப்படி தான் இருந்தான். அங்கே அல்லாஹ் வந்து அங்கே ஒரு செக்கு வைக்கிறாங்க. என்ன செக்கு? ஒருவேளை இந்த மனித சமுதாயம் மௌத்து வர்றதுக்கு முன்னையாவது இந்த ஹக்கை விளங்கி தன்னை மாற்றிக்கொள்ளுவானா என்று அல்லாஹ் இங்கே விரும்புகிறான். அதுக்காக இந்த வார்த்தையை போடுறான். என்னது? ஹத்தா ஜா அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை இப்படித்தான் இருந்தாங்க. கர்ரக்கும் பில்லாஹில் கரூர், இன்னும் இந்த உலகத்தில் மயக்குவதற்காக முயற்சி செய்கிற சைத்தானுடைய வலையில் விழுந்து அல்லாவை பற்றியும் தப்பாக விளங்கி கொண்டார்கள் அப்படின்னு இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான் 57-14. 5 பாயிண்ட் இந்த ஆயத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போய் படித்து பாருங்கள்.
இந்த 57-14 5 விஷயங்கள் இருக்குது. இந்த மனிதன் ஏன் நரகத்துக்கு போகிறான்னு சொல்லி அது அப்படியே அப்பட்டமாக இன்றைக்கு மனித சமுதாயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஆயத்துக்கு அப்படியே விளக்கம் நம்ம சொல்லணும்னா, ஒன்று விளக்கங்கள் நிறையா இருக்குது. இன்னொன்று, இந்த மனித கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வால் மாத்திரம்தான் சொல்ல முடியும் என்பதை இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது மாத்திரம்தான் உண்மை என்பது இன்னும் ஆணித்தரமாக விளங்குகிறது. அதுக்கு தான் இந்த அல் ஹக்குன்னு அல்லாஹ் அவ்வளோ இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதை வேணாலும் படிங்க, பிரச்சனை கிடையாது. இஸ்லாம் தடலாம் விதிக்கலை. உண்மை என்ன, நான் யார், நான் எதுக்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறேன், எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எங்கே போகிறேன், எங்கே நான் போகிறேன், அங்கே இருக்கிற இன்னொரு உலகம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் எங்கே போய் நம்பணும். நம்ம கற்பனைக்கு விளங்காது. உள்ளே போகணும், குர்ஆனுக்குள்ளே தான் போகணும். குர்ஆனுக்குள்ளே படிக்க ஆரம்பிச்சிடணும், ஓதணும், அதை கருத்தை விளங்க ஆரம்பிச்சிடணும். ஓதி மூடி வைக்கிறாதீங்க தயவுசெய்து. குர்ஆனை ஓதி தயவுசெய்து மூடி வச்சுதா என்னுடைய ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறாங்க. ஒரு பக்கத்தை படித்தாலும் பக்கத்தில் உள்ளதை படிங்கள். அப்போ தான் உள்ளத்தில் வந்து நமக்கு தைக்கும் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறது. அப்போ நீங்கள் வந்து யாருடைய பயான் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது பயானுல்லாஹ், அல்லாஹுடைய பயான். அது குர்ஆனுங்கிறது. மனுஷனுடைய பயான் வந்து அந்த அரை மணி நேரம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் இப்போ பேசுகிறேன்னா ஒரு 2 நிமிஷம் தாக்கத்தை ஏற்படுத்தும். வெளியே போனான்ட்டு போயிட்டு இருப்பீங்க எல்லோரும். இந்த உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வரும். அந்த சலாம் கொடுத்துட்டாக்கா அங்கே தான் டக்குன்னு போட்டு வந்துடும். நம்மளுக்கு என்ன பண்ணுற, என்ன மச்சான், என்ன வச்சு புரிஞ்சு வச்சு போய்டும். ஆனால் அல்லாஹுடைய பயான் இருக்குல்ல, அது வந்து உயிரோட்டமானது. அது உள்ளத்தை தைக்கும், உள்ளத்தை தைக்கும். அது எப்போ புரியும்னாக்கா, அல்லாண்டு 2 ரக்கா தொழுதுட்டு நான் உண்மையை விளங்க போகிறேன்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு ரப்பி சித்னி இல்மா என்று சொல்லிவிட்டு அந்த குர்ஆனுக்கான தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது எல்லாமே சாத்தியமாக ஆகிவிடும். நம்முடைய மனநிலையை அல்லாஹ் மாற்றுவான். அதற்கு சான்ஸு மௌத்து வரைக்கும் இருக்குது. அதுக்கு தான் ஹத்தா ஜா அமருல்லான்னு அல்லாஹ் பதிவு செஞ்சாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆயத்துலையும் இவன் மௌத்து வரைக்குமே இப்படி தான் இருந்தான். அப்போ மௌத்து வர்றதுக்குள்ளே ஒரு உணர்வு பெற்று இன்ஷா அல்லாஹ், அது கூட புரியாதுன்னு நினச்சி இறங்காதீங்க. யாருக்காச்சும் அரபி தெரியல அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் தமிழை வாங்கி வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பட்ட வேலையை பாருங்கள். இப்போதைக்கு படிக்க உங்களுக்கு மைண்டில் வந்துடும் அதெல்லாம். ஆக நம்ம என்ன செய்யணும் இப்படி சொல்கிறான்ல, நம்ம என்ன செய்யணும் இப்படி சொல்கிறான்ல அப்படி சொல்லி உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதைத்தான் தூதருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அந்த அல்லாவும் தூதரும் சொன்ன விஷயங்கள் மாத்திரம்தான் உண்மை என்று நாம் விளங்கி அந்த அடிப்படையில் நம்மை நாமே புரிந்து கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது பேசும்போதே டயத்தை வேறு பார்த்துக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருவீங்க டயத்தை. என்ன 1:10 முடிக்க வேண்டியிருக்குது, கருத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் வர்றது வந்து லேட்டாக வந்தாலும் போகிறதுக்கு வந்து அதிகமாக ஆசைப்படுவீர்கள் எல்லாருமே. இல்லை 1:10 பேசிக்கிட்டே இருக்க, என்ன பேசுகிறாருங்களா அப்புறம் தான் நீங்கள் என்ன ஒரு இது வச்சுருப்பீங்கன்னா எல்லாருமே அவங்க தான் பேசுவாங்க, அவ்வளோதான். எதோ பேசுவாங்க, நம்ம படுத்து வந்துட்டு போக வேண்டியது தான். இப்படியே நம்முடைய வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இப்படியே வாழ்க்கை ஆகிவிட்டால் கை சேதமாக ஆகிவிடுவோம். நாளைக்கு அல்லாஹ் காப்பாற்று எல்லாரையும். நம்மளும் துவா செய்வோம் எல்லாருக்காகவும். கை சேதமாக ஆகி எதன் பக்கம் நம்முடைய முயற்சி இருந்ததோ அந்த முயற்சியில் ஒன்று கூட நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் ஆகலாம். இந்த ஆயத்தில் நான் படித்த பார்த்தீங்களா ஏற்கனவே, யா ஐயுஹல்லதீன ஆமனூ இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்கள் மனைவி பிள்ளைகள் கூட நாளைக்கு எதிரியாக ஆகலாம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதனால் இதெல்லாம் படித்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முயற்சி எதன் பக்கம் இருக்கிறது கொஞ்சம் தனிமையில் உட்காந்து யோசித்து பார்த்து 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. எப்போ வீட்டில் கூட சொல்கிறேன் நான், வீட்டில் கூட தனியாக ஒரு 2 ரக்காத் தொழுது தனிமையில் உட்காந்து 2 ரக்காத் தொழுதுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், சரியாக தான் போகிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பயணம் சரியாக தான் இருக்குதா, நான் எதை நோக்கி போயிட்டுருக்கேன்னு நீங்கள் வந்து நினச்சி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். தலைவலிலாம் வராது. அதுக்கப்புறம் ஏன் நம்ம கிளியராக இருக்கிறோமே, என்ன கிளியராக இருக்கிறோம், இல்லை நான் அல்லாட்ட போகிறேன், நான் அல்லா சொன்ன மாதிரி வாழ்கிறேன், அல்லாஹ் எனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக தருவான். அவன் வாக்குறுதிக்கு மாறு செய்யப்படும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு சொர்க்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் இன்பமே இல்லை என்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் விளக்கி கொண்டே இருக்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியவில்லை என்று சொன்னாலும் தமிழில் குர்ஆனை வாங்கி வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் எல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். வல்ல ரஹ்மான் இந்த மனித சமுதாயத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும்.
எல்லோருக்கும் நன்மைக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உண்மை நாம் விளங்கி அதை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு